தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்காவிலிருந்து சென்னை திரும்பிய நிலையில் ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், அமெரிக்கா பயணம் வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளது. ஆனால் இது தொடர்பாக அதிமுகவினர் வெள்ளை அறிக்கை கேட்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி வெளிநாடு சென்றபோது 10% முதலீடுகள் கூட தமிழ்நாட்டுக்கு கிடைக்கவில்லை என்று கூறினார். அதன் பிறகு அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படுமா என பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், நிச்சயமாக, உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கும் சூழ்நிலை உருவாகும் என்றார். திமுக சொன்னதை தான் செய்யும், செய்ததை தான் சொல்லும் என்றும் தெரிவித்தார். இந்த நிலையில் நீங்கள் எதிர்பார்ப்பது போன்று நல்ல முடிவு கிடைக்கும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமைச்சரவை மாற்றம் குறித்த பதிலுக்கு சூசகமாக பதில் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டால் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலிலிருந்து தெரிய வந்துள்ளதால் அமைச்சர்கள் மத்தியில் கலக்கம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.